ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் எலிமினேட்டர் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்சிபி மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நேற்று மும்பை இந்தியன்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அபாரமான வெற்றி பெற்று இத்தனைக்கும் டாஸை தோத்தாலும் என்னால் முடியும்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 200 ரன் அடித்தாங்க. ஸோ ஈஸியாக அவங்கள டெல்லி கேபிட்டல்ஸை தோக்கவும் அடித்தாங்க. ஃபைனல் போயிட்டாங்க, 6வது முறையாக ஃபைனல் போயிருக்கிறாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து குவாலிஃபயர் டூ சண்டேயில் இதே அபுதாபி பிச்சில் நடக்கக்கூடிய மேட்ச்சில் இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க கூட விளாட போகிறாங்க. ஸோ இன்றைக்கி விளையாடுற எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்சிபிக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 2 டீமில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மேலே என்ன ப்ரெஷர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மேட்ச்சு ஜெயிக்கணும், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சையும் ஜெயிக்கணும், அடுத்து செவ்வாய்க்கிழமை நடக்காம ஃபைனல் மும்பை இந்தியன்ஸையும் ஜெயிக்கணும். ஸோ இது வந்து நடக்குமான்னு கேட்டால் ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா இவ்வளோ ஜெயிச்சு வர்றது ரொம்ப 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 கஷ்டங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அந்த 2 டீம் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தாங்க செய்யுது. அதை ஓப்பனாக சொல்லணும்னா 2 டீம் மேலேயும் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் சயத் ஸ்டேடியம் அபுதாபியில் நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போது. பட் பொதுவாகவே இப்போ அபுதாபி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவாங்க, ஓரளவு ஸ்கோர் அடிப்பாங்க, 2வது சேசிங் ஈஸியாக இருக்கும், சேசிங் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு கேப் இருந்திருக்கு, ஒரு 4 கேப் இருந்திருக்கு. ஸோ இந்த கேப்பில் பிச்சஸ் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம பிச் ரிப்போர்ட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும். மொத்தத்தில் அபுதாபி பொறுத்தவரை சேசிங் நல்லாயிருக்கும். ஆனால் நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி அபுதாபி பிச்சில் ஒரு 195 மும்பை இந்தியன்ஸும் அதிகமாக அடிச்சிருக்கிறாங்க. அதை சேஸ் பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸு, அவங்க 196 அடிச்சிருக்காங்க. இதுவரை யாருமே இந்த ஐபிஎல் சீசனில் 200 அடிக்கல அபுதாபி பீச்சில். ஸோ அந்த பெரிய டார்கெட்டை கூட சேஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்கள் பேட்டிங்கில் தான் இருக்குது. 2 டீம் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. 2 டீமுக்கான எட்வர்ட் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா இதுவரை 9 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபி இதுவரை 7 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 173, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 161. எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் 11 டேவிட் வார்னர், விருதுமான் ஷா, மனிஷ் பாண்டே, கெயின் வில்லியம்சன், பிரியம் கர்க், அப்துல் சமாத், ஜசன் ஹோல்டர், ரஷீத் கான், சந்தீப் சர்மா, ஷபாஸ் நதீம், நட்ராஜன். ஸோ வார்னர் அண்ட் ஷஹா நல்ல செமையான ஓப்பனிங். ஸோ இவங்க இதெல்லாம் முதலே பண்ணி பார்த்துருந்துருக்கலாம், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை. ஸோ முதல்ல விட்டுட்டாங்க. விருதுமான் ஷா பொறுத்தவரை அவர் ஒரு டெஸ்ட் விக்கெட் கீப்பர், இந்தியன் டீமோட டெஸ்ட் விக்கெட் கீப்பர். ஒரு டெஸ்ட் விக்கெட் கீப்பர் ஒரு T20யில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இந்த கலக்குறாருன்னா அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்குள்ள இருக்குங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமும் அவர் வந்து T20யில் வரலாம், இந்தியன் டீமில் T20க்குள்ளே வரலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவரோட பேட்டிங் இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ டேவிட் வார்னர் அண்ட் விருதுமான் ஷா ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்சிபி கிட்ட என்னென்னா, இந்த ஓப்பனிங் பேரை நிற்க விட்டுறக்கூடாது. நீங்கள் நிற்க விட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டம். அந்த 2 பேர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே. இதில் வந்து 2 பேர் நின்றுட்டாங்கன்னா பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்க தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க 2 பேர் அவுட் ஆகிட்டாங்க, சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்கன்னா எங்கள் ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மனிஷ் பாண்டே மேலே பில்ட் ஆகுது அண்ட் கெயின் வில்லியம்சன். ஸோ இங்கே வந்து பெரிய அளவில் அவங்கக்கிட்ட பேட்டிங் கிடையாது. அந்த ஓப்பனிங் அந்த டாப் 4 நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த என்னைக்காவது அந்த டாப் 4 ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அது இந்த சீசனில் நம்ம பார்த்துருப்போம். சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பிரியம் கர்க், அப்துல் சமாத், அபிஷேக் சர்மா இவங்க 3 பேர் நின்று ஆடி ஜெயிச்சு கொடுப்பாங்க. ஸோ பவுலிங்லேயும் சரி. ஸோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து இந்த டாப் 4 டார்கெட் பண்ணி வந்து வின் பண்ணணும்னா அந்த 4 பேரை டார்கெட் பண்ணணும். அது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இருக்காதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோல்டர், சந்தீப் சர்மா அண்ட் ரஷீத் கான் எல்லாம் 3 பேருமே கலக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தீப் சர்மா சொல்ல போனால் பவர் பிளேயில் நல்லா போட்டுட்ருக்கிறாருங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு கீயாக இருக்குது. ஜசன் ஹோல்டர் பேட்டிங் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பவுலிங் ஸோ ஒரு ஆல்ரவுண்டர், பக்கா ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு. அண்டு ரஷீத் கான் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, எப்படியாவது ஒரு விக்கெட்டு ரன்னு கட்டுப்படுத்துகிறாரு. விக்கெட் எடுக்கிறத விட ரன்ஸ் ரொம்ப அதுதான் டீமுக்கு யூஸ் ஆகும். அண்ட் நட்ராஜன் ஆல்சோ அதே ரோல் தான் பண்ணுறாரு. அவர் நிறைய ரன் விக்கெட் எடுக்கலைனாலும் ரன்ஸ் நிறையா கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் டீசெண்டாக எக்கனாமிக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதான் எஸ்ஆர்ஹெச் கிட்ட ப்ளஸ்ஸாக நான் நினைக்க தோணுது. ஏன்னா இவங்க பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் நிறையா கொடுக்க மாட்டாங்க, விக்கெட்ஸ் நிறைய எடுக்க மாட்டாங்க, ஆனால் ரன்ஸ் நிறைய கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் மாதிரி நான் பார்க்குறேன். ஆர்சிபி பிளேயிங் 11 பார்ப்போம். ஜோஸ் பிலிப்பி, டேவிட் படிக்கல், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் மாரிஸ், சிவம் டூபே,
வாஷிங்டன் சுந்தர், சபாஸ் அகமத், இஸ்ரு உடானா, ஹேந்தர் சகல், முகமது சிராஜ். ஸோ ஓப்பனிங் பேர் நல்லா ஒரு ஓப்பனிங் பேர் தான். ஸோ ஃபின்ச்சை விட இங்கே கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது பிலிப்பி அண்ட் படிக்கல். ஸோ படிக்கலை பொறுத்தவரை என்ன அந்த மனுஷன் என்ன அடி அடிக்கிறாரு. ஸோ அவரை பேட்டிங்லேயே வெறித்தனமாக எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தேவ்டூட் படிக்கல் எங்கே போவாருன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமோட ஒரு வார்னர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ வார்னரையும் தாண்டி போயிடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமா படிக்கலை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பேட்டிங்கில் வெறித்தனம் காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆனால் இங்கே என்னென்னா படிக்கலை நம்பி தான் இவங்களோட பேட்டிங் லைனப் இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே படிக்கல் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாருன்னா விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸுக்கு ப்ரெஷர் தாங்க. ஸோ கண்டிப்பாக விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் வரும்போது இங்கே ரஷீத் கானை கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக அந்த லெக் ஸ்பின் பிரச்சனையை தட்டி பார்ப்பாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான். அது மட்டும் இல்லாமல் சபாஸ் நதீம், ஸோ அவரும் நல்லா போட்டுட்டு வராரு. இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வெளியே வச்சுட்டு தான் அவங்க சபாஸ் நதீம் கொண்டு வந்தாங்க. அது நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ இங்கே படிக்கலோட நிற்கிறது தான் பெரிய பெரிய முக்கியமான விஷயம். படிக்கல் ஓரளவு நின்றுட்டாரு அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. இங்கே வந்து என்னென்னா விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் லாஸ்ட் 4 மேட்ச் வந்து பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனாலவே என்னமோ தெரில லாஸ்ட் 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோற்றுருக்காங்க. இன்றைக்கி விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் 2 பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி ஆர்சிபி டேவாக இருக்கும். மற்ற எல்லாமே ஆர்சிபி பவுலர்ஸ் பார்த்துக்கிடுவாங்க. வாஷிங்டன் சுந்தர், கிறிஸ் மோரிஸ், யகேந்தர் சகல், முகமது சிராஜ், இஸ்ரு உடானா எல்லாருமே அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சபாஸ் அகமத் போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தார். சகல் போன மேட்ச் விக்கெட் எடுக்கலை. ஸோ முகமது சிராஜ் நல்லா போட்டுட்டு வராருங்க. ஸோ மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு பேட்டிலாக இருக்கும். ஸோ 50-50 தான். டாஸ் வின் பண்ண டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ். டாஸ் வின் பண்ணி நீங்கள் சேசிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அபுதாபி பொறுத்தவரை துபாயெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அபுதாபி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் நல்லா எடுத்து கொடுக்குதுங்கிறது தான் நான் இது வரை பார்த்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிச் ரிப்போர்ட்டில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் நான் பிச் ரிப்போர்ட்டை நான் என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடியுது. இப்போ நம்ம ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ நான் வந்து டீம் 1 இது வந்து ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இதை வந்து கிராண்ட் லீக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நான் 3 பேர் அவைலபிளாக இருக்காங்க. 3 பேரையும் எடுத்துருக்கிறேன். ஜோஸ் பிலிப்பி, ஏபி டிவிலியர்ஸ், விருதுமான் ஷா. பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் படிக்கல், மனிஷ் பாண்டே, டேவிட் வார்னர். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் கிறிஸ் மோரிஸ், ஜோசன் ஹோல்டர். பவுலர்ஸ் ஆப்ஷனில் முகமது சிராஜ், சகால், சந்தீப் சர்மா எடுத்துருக்கிறேன். ஸோ கேப்டனாக வார்னரையும் படிக்கலையும் போட்டிருக்கேன். 2 பேருமே ஒரு மரண இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் ரீசன். 2 பேருமே ஒரு ஓப்பனர்ஸ். 2 பேருமே ஒருத்தர் சாதிச்சவங்க இல்லை. அந்த மாதிரி இந்த ஐபிஎல் சீசனில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே கேப்டன் விராட் கோலி என்னால் எடுக்க முடியல. ஸோ கிரெடிட்ஸ் இஷ்யூங்க. இங்கே வந்து கிரெடிட்ஸ் இஷ்யூ ஏகப்பட்ட கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குது. ஏன்னா 10.5 வந்து விராட் கோலி, வார்னரும் 10.5 இருக்கிறாரு, ஏபி டிவிலியர்ஸ் 10 இருக்கிறாரு, படிக்கல் 9.5. திரும்ப நீங்கள் படிக்கல வந்து இந்த ஸ்டார்டிங்கில் அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 8 கிரெடிட்ஸில் தான் இருந்தார். ஸோ இப்போ நீங்கள் 9.5 வரை வந்திருக்கிறாருன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட பேட்டிங் அந்த மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சகல் நான் எடுத்துருக்கிறேன், சிராஜ், சந்தீப் சர்மா. ஆனால் என்னால் ரஷீத் கான் எடுக்க முடியல. 9.5. நீங்கள் வந்து ரஷீத் கான் எடுக்கணுன்னா நீங்கள் படிக்கலை விட்டுட்டு தான் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் ரிஸ்க்கு. படிக்கல் வந்து ஒரு 50 ரன் அடிச்சிடுறாருங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. 50 ரன் அடித்தாலே உங்களுக்கு நல்லா ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் ரஷீத் கான் பொறுத்தவரை 1 விக்கெட்டில் 2 விக்கெட் அவ்வளோதான் எடுப்பார். மேக்ஸிமம் 1 விக்கெட் தான். 1 விக்கெட் கரெக்டாக ஷுவராக எடுத்துருவார். அதை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப போவாராங்கிறது நமக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது என்னோட டீம் 1. ஸோ பார்த்துக்கோங்க. கிரெடிட்ஸ் இஷ்யூ தான் இங்கே பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பிளேயரை விட்டால் தான் இன்னொரு பிளேயரை எடுக்க முடியும். ஸோ அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். டீம் 2 பார்த்தீங்கன்னா இதுவும் கிராண்ட் லீக் டீமு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 3 விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே என்னென்னா விராட் கோலி, டேவிட் வார்னர் விட்டுட்டு நான் இங்கே விராட் கோலி எடுத்துருக்கிறேன். கிறிஸ் மோரிஸ் அதே மாதிரி இங்கே ரஷீத் கான் நான் எடுத்துட்டேன். ரஷீத் கான், நதீம் எடுத்துட்டேன். அண்ட் யகேந்திர சகலையும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு இது ஒரு எனக்கு இந்த வார்னர் விட்டுருக்கேன் அவ்வளோதான். வேறு மற்றபடி இது ஒரு நல்ல டீமாக தான் இருக்கும். கேப்டனாக விராட் கோலியும், வைஸ் கேப்டனாக விருதுமான் ஷாவும் நான் போட்டிருக்கிறேன். பட் டேவிட் வார்னர் இல்லாமல் போகிறது எவ்வளோ தூரத்துக்கு அது பாசிபிள்னு தெரில. ஏன்னா நீங்கள் மஸ்ட் வின் கேம். ஸோ கேப்டன் பொறுப்பெடுத்து ஆடுவாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆனால் எதாவது சொல்கிறேன்ல, கிரெடிட்ஸ் இஷ்யூ தான். நீங்கள் வந்து ஒரு பிளேயரை விட்டால் தான் நீங்கள் இன்னொரு பிளேயர் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த டீம் 2. ஸோ நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து வார்னரும் வேணும், விராட் கோலியும் வேணும். ஸோ அப்படி ஒரு டீம் கொடுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி ஒரு டீம் தான் டீம் 3. ஸோ இங்கே வந்து நான் ஏபி டிவிலியர்ஸை விட்டுருக்கிறேன். அதான் நான் சொன்னேன்ல,
ஒரு பிளேயரை நீங்கள் எடுக்கணும்னா ஒரு பிளேயர் விட்டு தான் ஆகணும். ஜோஸ் பிலிப்பி, விருதுமான் ஷா விக்கெட் கீப்பர். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா படிக்கல், விராட் கோலி, மனிஷ் பாண்டே, டேவிட் வார்னர். ஆல்ரவுண்டர்ஸ்லாம் வாஷிங்டன் சுந்தர், ஜசன் ஹோல்டர், முகமது சிராஜ், சகல், சந்தீப் சர்மா எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஏபி டிவிலியர்ஸையும் விட்டுருக்கிறேன், ரஷீத் கானையும் விட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னால் விராட் கோலி எடுக்க முடிஞ்சுது, வார்னர் எடுக்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு அதான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் காம்பினேஷனில் போக முடியும். ஸோ நீங்கள் ரஷீத் கான் விட்டு ஆகணும், டிவிலியர்ஸ் விட்டு ஆகணும். ஒருவேளை நீங்கள் டிவிலியர்ஸ் கலக்கிட்டாருன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும், பாயிண்ட்ஸ் பிரச்சனை கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்களுக்கு யார் வேணும். டிவிலியர்ஸ் வேணுமா, விராட் கோலி வேணுமா, இல்லை டேவிட் வார்னர் வேணுமா, இல்லை ரஷீத் கான் வேணுமா, இல்லை படிக்கல் வேணுமாங்கிறது நீங்கள் வேணும். ஆனால் என்ன கேட்டால் நான் உறுதியாக சொல்கிறது என்னென்னா, டீமில் வந்து படிக்கலை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் டீமில் படிக்கல், மனிஷ் பாண்டேலாம் 2 பேரையும் கரெக்டாக டீமுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு நல்லா விளாண்டுட்டு இருக்கிறாங்க. மனிஷ் பாண்டே பொறுத்தவரை விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா தனக்கான பொறுப்பெடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. படிக்கல் ஆல்சோ அப்படி தான். நம்ம நிறைய மேட்ச் படிக்கல் விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா படிக்கல் கலக்கி இருப்பார். ஸோ நான் நிறைய மேட்ச் நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் என்னென்னா நான் படிக்கல் எடுக்க மாட்டேன். படிக்கல் எடுக்காமல் நான் என்ன செஞ்சுருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஸ் பிலிப்பி இல்லைன்னா ஆரன் ஃபின்ச்சு கூட எடுக்க மாட்டேன். நான் இங்கே கீழே எடுத்துருவேன். விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் அப்படி நான் எடுத்துகிட்டு ஒரு பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிடுவேன். அதனால் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கல் அங்கே பார்த்தீங்கன்னா 50 அடிச்சிருவார். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ நம்ம அந்த ஒரு சின்ன தப்புல தான் நம்ம வந்து அந்த வின்னிங் கிட்டக்க போகிறத கொஞ்சம் இழக்கிறோமோ நம்ம தோணுது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா யோசிங்க. ஆஃப்டர் டாஸ் என்னோடய ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் நான் போடுறேன். ஸோ அதில் பிளேயிங் 11 பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரீம் 11 பொறுத்தவரை. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.